வெல்கம் டு poriyalaninpayanam. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா டூல் லைஃப். ஓகேங்களா, இந்த டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டூல் ஃபெயிலியர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். சரிங்களா, அதாவது மெக்கானிக்கல் பிரேக்கேஜ், அதே போல் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அண்ட் நார்மல் ஃபெயிலியர். ஓகேங்களா, கிராஜுவல் வேர். ஓகேங்களா, அதை பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னது வந்து அப்நார்மல் ஃபெயிலியர், நம்மளுக்கு கிராஜுவல் வேர் வந்து நார்மல் ஃபெயிலியர். கரெக்டுங்களா? இந்த நார்மல் ஃபெயிலியரில் எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குதோ அதுதான் வந்து நம்ம டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். இன்கேஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போயிடலாம். டூல் லைஃப். சரிங்களா, டூல் லைஃப்ன்றது என்ன அப்படின்னா, ஓகேங்களா, டூல் லைஃப்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு டூ சக்ஸஸிவ் ரீக்ரைன். ஓகேங்களா, இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ சக்ஸஸிவ் ரீக்ரைனுக்கு ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ரீக்ரைன் பண்ணுறதுக்கு நடுவில் அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் எவ்வளோ மெஷினிங் பண்ணுது, ஆக்சுவல் மெஷினிங் டைம். ஓகேங்களா, அதுதான் வந்து அதோட டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, டூல் லைஃபை இந்த இடத்துல நம்ம 3 விதமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, செகண்ட் விதம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரீக்ரைன் ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் அது எடுத்துக்கக்கூடிய ஆர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் பீசஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் இவ்வளோ பீசஸ் வந்து அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு, இல்லை ஃபேஸ் டர்னிங் பண்ணியிருக்கு, இல்லை டர்னிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இடத்துல அதோட டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவ். டூ சக்ஸஸிவ் ரீக்ரைனுக்கு நடுவில் அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் எவ்வளோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணதோ அதுதான் அதோட டூல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா, இந்த 3 டூல் லைஃப்பும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் மிஷினிங்கை நம்ம எப்பொழுதுமே வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு மிஷினிங்ஸ். ஓகேங்களா, நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா மிஷினிங் டைமை சொல்கிறது. ஓகேங்களா, இதுவே நம்பர் ஆஃப் பீசஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அந்த டூல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, மாஸ் ப்ரொடக்ஷன் சமயத்தில் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இத்தனை பீஸ் தான் வந்து அந்த டூல் வந்து லைஃப் வந்து இருக்கும், அதுக்கு மேலே டூலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே போல் நம்ம ரஃப் மிஷினிங். ஓகேங்களா, ரஃப் மிஷினிங் பண்ணுறோம் அப்படின்னா ரஃப் மிஷினிங் பண்ணும்போது இவ்வளோ வால்யூம் ஆஃப் மெட்டீரியலை தான் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். இந்த வால்யூம் ஆஃப் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பாக வந்து டூலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிஷன் இருக்கும். சரிங்களா, இந்த 3 விதமாக வந்து டூலோட லைஃபை நம்ம ப்ரெடிக்ஷன் அண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார் டூல் லைஃப். இந்த டூல் லைஃபுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார் டூல் லைஃப். ஓகேங்களா, டூல் லைஃப்பில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஒர்க் பீஸ் மெட்டீரியல், அதாவது ஒர்க் பீஸ் மெட்டீரியல்னால டூலோட லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் மெட்டீரியல். ஓகேங்களா, ஹார்ட்னஸ் ஆர் பிரிடில்னஸ். ஓகேங்களா, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி. ரெண்டாவது வந்து சாஃப்ட்னஸ். நம்ம சாஃப்ட்னஸ் எடுத்துக்க போகிறோம், அப்படி இல்லைன்னா டக்டிலிட்டி மெட்டீரியல். ஓகேங்களா, டக்டிலிட்டி மெட்டீரியல்ஸ். இப்போது இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டூல் லைஃப், ஹார்ட்னஸ் மெட்டீரியலுக்கு டூலோட லைஃப் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்க போகுது. அதே போல் சாஃப்ட் மெட்டீரியலுக்கு டூல் லைஃப், ஓகேங்களா, டூல் லைஃப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்க போகுது. ஓகேங்களா, இது ஜென்ரலான குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஓகேங்களா, நாட் ஏ குவான்டிடேட்டிவ் மெத்தட். அதாவது குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக இது ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்மளால டெரைவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒர்க் பீஸில் அதோட டூல் லைஃப் வந்து கம்மியாகும் அப்படின்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் மெத்தட், ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டிவ் இவ்வளோ குறையும், இவ்வளோ இருந்தால் இவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டூல் ஜியாமெட்ரி. ஓகேங்களா, டூல் ஜியாமெட்ரி பாருங்கள். டூல் ஜியாமெட்ரியில் பேக் ரேக் ஆங்கிள். ஓகேங்களா, ஆல்ஃபா பி பேக் ரேக் ஆங்கிள். ஓகேங்களா, பேக் ரேக் ஆங்கிள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது டூலோட லைஃப்பும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா,
டூலோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் எதுனா மெத்தட் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தட் ஓகேங்களா. குவாலிட்டேட்டிவாக தான் சொல்ல முடியும், நம்ம குவான்டிடேட்டிவாக சொல்ல முடியாது. அதாவது பேக் ரேக்காங்கல் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட டூ லைஃப் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூமெரிக்கல் வேல்யூஸாக நம்மளோட சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பேக் ரேக்காங்கல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டூலோட லைஃப்பும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து கட்டிங் ஃப்ளூயிட். ஓகேங்களா. கட்டிங் ஃப்ளூயிட் ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடியே எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். கட்டிங் ஃப்ளூயிடுன்றது மெயினாக வந்து 2 பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. ஒன்று வந்து அதோட ஹீட்டை எவாப்ரேட் பண்ணுறதுக்கு, மிஷினிங் பண்ணும் போது உண்டாகக்கூடிய ஹீட்டை நம்ம கேரி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும், அதே போல் ஒரு சில இடத்துல வந்து லூப்ரிகேஷனாகவும் ஆக்ட் ஆகுது. சரிங்களா. அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம கட்டிங் ஃப்ளூயிட் இன்கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குறையுது அப்படின்னா 20 to 40%. ஓகேங்களா. 20 to 40% வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்க. கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபோர்ஸஸ் ரெடக்ஷன் ஆகிறதுனால டூ லைஃப்பில் ஓகேங்களா, டூ லைஃப்பில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 25 to 50%. ஓகேங்களா. 25 to 50% வந்து டூலோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸு 20 to 40% ரெடக்ஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு டூலோட லைஃபு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஒன்றா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட். ஓகேங்களா. ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட். இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இல்லாத டேர்ம்ஸ், பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாத பேராமீட்டர்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக குவான்டிடேட்டிவாக ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மெத்தட்ஸுமே வந்து குவாலிட்டேட்டிவ். ஓகேங்களா. இந்த மூணுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை மெயினாக டெரைவ் பண்ணுறதுக்காக குவான்டிடேட்டிவ் மெத்தடை டெரைவ் பண்ணுறதுக்காக தான் வந்து டெய்லர் வந்து இந்த அசம்ஷனை நம்ம எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து கட்டிங் ஸ்பீட், அதாவது இந்த ஸ்பீட் ஓகேங்களா, இந்த கட்டிங் ஸ்பீடு வந்து மேஜர் பேராமீட்டரை எடுத்துக்கிட்டு டூலோட லைஃபை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேங்களா. அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா VT⁴n = C. ஓகேங்களா. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் VT⁴n = C. ஓகேங்களா. ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட் இது மூணுத்தையும் குவான்டிடேட்டிவ் மெத்தடாக உருவாக்குறதுக்காக டெய்லர் கொண்டு வந்த ஈக்குவேஷன், டூ லைஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக டெய்லர் கொண்ட ஈக்குவேஷன் தான் வந்து VT⁴n = C. ஓகேங்களா. இந்த இடத்துல Cன்றது கான்ஸ்டன்ட் ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். கட்டிங் வெலாசிட்டி, cutting velocity for 1 minute tool life. ஓகேங்களா. கட்டிங் வெலாசிட்டி ஃபார் 1 minute tool life ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா. Vன்றது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா கட்டிங் வெலாசிட்டி, கட்டிங் வெலாசிட்டி. இந்த இடத்துல நம்ம விஏ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மீட்டர்/செகண்ட் கிடையாது, மீட்டர்/மினிட். ஓகேங்களா. ஏன்னா நம்ம 1 minute tool lifeன்றதுனால இந்த இடத்துல நம்ம மினிட்டை எடுத்துருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு டீன்றது என்ன அப்படின்னா டெய்லர் லைஃப். ஓகேங்களா. டெய்லர் லைஃப் இன் மினிட்ஸ். இன் மினிட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பீஸ் ஆர் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல், அதாவது மெட்டீரியல் ரிமூவல் ரேட். சாரி, வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல், வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல். ஓகேங்களா. இந்த 3 விதமாகவும் நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஜென்ரல் மிஷினிங்கே நம்ம அதோட டூல் லைஃபை மினிட்ஸில் சொல்லலாம், இல்லை
அப்படின்னா நம்பர் ஆஃப் பீசஸ் ரெண்டு ரீக்ரைனுக்கு நடுவில் நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை வச்சுன்னு சொல்லலாம் டூ லைஃப். இல்லைனா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல், ரஃப் மிஷினிங்கில் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ ரிமூவ் பண்ணிச்சு அதை வச்சும் நம்ம டூ லைஃப் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என். என்னன்றது என்ன அப்படின்னா டெய்லர் எக்ஸ்பொனன்ட்ஸ். டெய்லர் எக்ஸ்பொனன்ட். ஓகேங்களா, அந்த டெய்லர் எக்ஸ்பொனன்ட்ன்றது இது வந்து டூவில் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த என்னோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டூல் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, டூல் மெட்டீரியல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒவ்வொரு டூல் மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இந்த டெய்லர் எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூஸ் வந்து இருக்கும். சரிங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்றது என்னென்னா நம்மளுக்கு டெய்லர் கான்ஸ்டன்ட், அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட வேல்யூஸ் வந்து 0.05 to 0.1 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது அப்படின்னா இது வந்து மைல்டு கார்பன் ஸ்டீல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 0.1 to 0.2 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது வந்து HSS ஹை ஸ்பீட் ஸ்டீல் ஆர் நம்மளுக்கு ஸ்டெர்லைட். ஓகேங்களா, இந்த ரெண்டு கட்டிங் டூல் மெட்டீரியலுமே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அது டெய்லர் எக்ஸ்பொனென்ஷியல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 0.2 to 0.4 கார்பைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 0.4 to 0.6 ceramics and ceramides. Next 0.7 to 0.9 இது வந்து டைமண்ட், CBN, கான், சில்லான் இது போல் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா, சிபின்றது என்னன்னு சொல்லிட்டு தெரியும், கியூபிக் போரான் நைட்ரேட். இது எல்லாமே நம்ம இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த என்னோட வேல்யூஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும்ன்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூஸ் அதாவது டெய்லர் எக்ஸ்பொனென்ஷியலை கேட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் இருந்து ஓகேங்களா இந்த ஜென்ரலான VT பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷன்ஸிலிருந்து மெயினாக இந்த என்னோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் சொல்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அப்போது நம்மளுக்கு கொஷின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாச்சும் இந்த கட்டிங் டூல் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் வந்து மெமரி பண்ணி தான் வச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா, இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கால்குலேஷனில் தப்பு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான், இப்போ ஹை ஸ்பீடு ஸ்டீல் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்பீட் அண்ட் டூ லைஃப் எல்லாமே இருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த என்னோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அவர் டெய்லர் என்ன பண்ணார் அப்படின்னா கட்டிங் ஸ்பீடை மட்டும் மெயினாக வச்சுக்கிட்டு அவர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணார். அது ஜென்ரலான டெய்லர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் கட்டிங் ஸ்பீடை மட்டும் வச்சு உருவாக்கின ஈக்குவேஷன்ஸ் டெய்லர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா டெய்லர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு இந்த 3 பேராமீட்டர்ஸுமே ஓகேங்களா ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் இந்த 3 பேராமீட்டர்ஸுமே வச்சு அவர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா மாடிஃபைடு டெய்லர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா, அந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். VT பவர் n இன்ட்டு F பவர் P D பவர் Q ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, VT பவர் n அண்ட் C எல்லாமே காமன். இந்த இடத்துல Fன்றது ஃபீட். ஓகேங்களா, இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். Fன்றது ஃபீட் வந்து mm/revolution. Dன்றது நம்மளுக்கு டெப்த் ஆஃப் கட் இன் mm. டெப்த் ஆஃப் கட் இன் mm. இந்த P and Qன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்பொனன்ட்ஸ்.
ஓகேங்களா. அதே போல் இந்த பியோட வேல்யூஸ் எப்பொழுதுமே வந்து கியூவோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபீடு அப்போது நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா பியோட வேல்யூஸ் அதிகமாக இருக்கும், கியூவோட வேல்யூஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீடு வந்து கம்பேரிட்டிவ் டு டெப்த் ஆஃப் கட்டை விட அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்க போகுது. கரெக்டுங்களா. இது ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. பிஎன்கியூன்றது எக்ஸ்போனன்ஸ். ஓகேங்களா. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மாடிஃபைடு டெய்லர் டூ லைஃப் ஈக்குவேஷன்ஸ். இதுவும் ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டேரெக்டாக கொஷினை கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. டேரெக்டாக வந்து என்னென்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் பேராமீட்டர், ப்ராசஸ் பேராமீட்டர். ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இந்த டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேங்களா. இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ். ஓகேங்களா. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், ஐஸ்ரோவாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து மேஜராக கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா. என்ன அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர், ப்ராசஸ் பேராமீட்டர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னா ஸ்பீடு. ஓகேங்களா. கட்டிங் ஸ்பீடு தான் வந்து மேஜராக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபீடு. ஓகேங்களா. அடுத்தது டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் டி. இதில் மெயினாக மேஜராக கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்பீட் ஆர் கட்டிங் ஸ்பீடு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேஜராக கொடுக்கக்கூடியது கட்டிங் ஸ்பீட், மினிமமாக கொடுக்கிறது டெப்த் ஆஃப் கட். இல்லை இது போலையும் கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. பியோட வேல்யூஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபீடு வந்து டெப்த் ஆஃப் கட்டை விட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க போகுது. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக டெப்த் ஆஃப் கட்டை விட ஃபீடு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. இப்போ இந்த வீடியோஸில் ஃபுல்லாக வந்து நம்ம எதை பார்த்துருப்போம் அப்படின்னா டூ லைஃப். ஓகேங்களா. டூ லைஃப் எப்படிலாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்த்தோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷினபிலிட்டி. ஓகேங்களா. மிஷினபிலிட்டியை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.